illustration 7 பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆன் 1st April 2017 கணேஷ்னு ஒரு ஆள் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ், கேபிட்டல் 75,000. ஸோ அவங்களோட ஓப்பனிங் கேபிட்டல் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 75,000 கொடுத்துருக்காங்க. He did not maintain proper books of accounts. Following particulars are available from his books as on 31st 3 2018 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, டியூரிங் த இயர் he withdraw 15,000 அவங்க வித்ட்ரா பண்ணியிருக்காங்க ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். He introduced further capital of 20,000 during the year. So introducedனா அது அடிஷ்னல் கேபிட்டல் ஆகிடுச்சு. during the year calculate is profit or loss. அப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணணும், ரெண்டு ஃபார்மேட் போடுற மாதிரி வரும். ஒன்று வந்து என்னது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஏன் இங்கே போடுறோம், அதான் இங்கே கேபிட்டல் கொடுத்துட்டாங்கல்ல, பட் இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல இந்த இடத்துல. சரிங்களா, அதனால் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எப்படி ஹெட்டிங் எழுதுவீங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் கணேஷ் ஆஸ் ஆன் 31st March 2018. ஓகேங்களா. ஸோ கீழே வந்து நீங்கள் என்ன போட்டுக்கோங்க, இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டை போட்டுக்கோங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இங்கே நான் ஷார்ட்டாக எழுதுவேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க. ஓகே, ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018. ஓகே, அந்த ஃபார்மேட் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். சரிங்களா. இங்கே என்ன மேலே என்ன கொடுத்தாங்க, உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்க, அது அந்த அமௌண்ட்டை தூக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே எழுதிடுங்க 75,000. அப்புறம் நான் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் இங்கே கீழே வந்துட்டேன். ஓகே, கீழே வாங்க, கேஷ் கொடுத்துருக்காங்க. கேஷ் எங்கே வரும், உங்களுக்கு அசட் சைடில் வரும். ஸோ கேஷ் வந்து உங்களுக்கு 5,000. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் உங்களுக்கு அசட் சைடு. நெக்ஸ்ட்டு வந்து பில்ஸ் ரிசீவபிள், நான் ஷார்ட்டாக எழுதிடுறேன். பில்ஸ் ரிசீவபிள் வந்து உங்களுக்கு 7,000 கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அசட். ஃபர்னிச்சர் 3,000. லேண்ட் அண்ட் பில்டிங் ஆல்சோ உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் அசட். ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் லேண்ட் அண்ட் பில்டிங். சரிங்களா, 30,000. நீங்கள் ஃபுல்லாக எழுதணும் எக்ஸாமில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் இருக்குது டெப்டாஸ் உங்களுக்கு மீனிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெப்டாஸ் உங்களுக்கு 16,000. நெக்ஸ்ட் நான் இருக்குது கிரேட்டாஸ் இருக்குது. ஸோ கிரேட்டாஸ் 9,000. நெக்ஸ்ட்டு கேஷ் அட் பேங்க் இங்கே வரும் உங்களுக்கு. இது வந்து கேஷ் இன் ஹேண்ட் மீன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட், இங்கே வந்து கேஷ் அட் பேங்க் அவங்களே சொல்லிட்டாங்க. கேஷ் அட் பேங்க் 24,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்க, பில்ஸ் பேயபிள் 6,000. ஓகே, எல்லாமே இன்ஃபர்மேஷன் போட்டாச்சா. நெக்ஸ்ட் பாருங்கள் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, டியூரிங் தி இயர் ஹி வித்ட்ரா 15,000. அப்போ ட்ராயிங்ஸ் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க ஃபார் பர்சனல் யூஸ். அப்போ வந்து இது 15,000. நெக்ஸ்ட் நான் இருக்குது, ஹி இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் 20,000. அப்போ இது அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் 20,000. ஓகே, அப்புறம் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிங்க. ப்ராஃபிட்டாக இல்லை லாஸாக அதை நம்ம இங்கே கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சலாம், இங்கேருந்து நம்மளுக்கு கிடச்சிடும். சரிங்களா. ஸோ என்ன வருது இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஆட் பண்ணால் எவ்வளோ வருது உங்களுக்கு, ஆட் பண்ணால் உங்களுக்கு 1,03,000 வரும். 1,03,000. ஓகே, லெஸ் பண்ணி பாருங்கள். லெஸ் பண்ணால் உங்களுக்கு கேபிட்டல் போட்டுருங்க. பேலன்சிங் ஃபிகர் 88,000. ஸோ 88,000 உங்களோட க்ளோசிங் பேலன்ஸ் கிடச்சிச்சு, க்ளோசிங் கேபிட்டல் கிடச்சிச்சு. ஸோ 88,000. ஸோ இது என்ன பண்ணணும், நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும், 000 8 + 5 உங்களுக்கு 13 1 10 வந்துடுச்சு. ஓகே, மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் உங்களுக்கு, இது மைனஸ் பண்ணால் 00383. லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும், இது உங்களுக்கு இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. ஸோ 13ல் 5 போச்சுன்னா உங்களுக்கு 8 7. ஸோ 8,000 இஸ் த ஃபைனல் ஆன்சர். இது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் டியூரிங் தி இயர்னு போட்டிருக்காங்க. ஓகே, டியூரிங் தி இயர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சம், இது ரொம்ப ஈஸி இது. ஓகே, இந்தமாதிரி கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிடும். ஓகே.